கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பாருங்கள், உளையான சேற்றில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து இந்த தேவன் என்ன செய்வார்? கண்மலையின் மேல் உயர்த்துவார். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபித்தே ஜெயம் எடுப்போம். அதுதான் வேதத்தில் உள்ள முறை. நாம் அப்படியாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உளையான சேறு போன்ற சிக்கலான ஆபத்துகளிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டாலும் சரி, தண்ணீரே இல்லாத குழியிலே அகப்பட்டு நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அது போன்ற ஒரு காலகட்டம், அது போன்ற ஒரு கஷ்டம், அது போன்ற ஒரு வேதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஐயா, யார் என்னை இந்த சிக்கட்டில் இருந்து விடுதலை செய்வார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் எங்கோ அகப்பட்டு அனுதினமும் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை போர்வை போல உங்களை மூடிக்கொண்டிருக்கலாம். யாருமே காப்பாற்ற முடியாத நிலை. ஒருவேளை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல்வேறு குடும்ப பிரச்சனைகளில் யார் எனக்காக பேசுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு வழக்காடுவார்கள் என்று நீங்கள் நொந்து நொடிந்து போயிருக்கலாம். எல்லாமே முடிந்து விட்டது போன்ற ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஒரு பாருங்க, சிலர் சில வேளைகள்ல ஒரு சிக்கல் அகப்பட்டு அந்த சிக்கல்ல இருந்து மீள முடியாம இருக்கும் பொழுதே அடுத்த சிக்கல், அடுத்த ஆபத்து, அடுத்த கஷ்டம் என்று பாருங்கள், ஒரு புதைகுழி போல உங்களை பல்வேறு பிரச்சனைகள் மறுபடியும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு சொந்த சகோதரரால் அடித்து நொறுக்கி பாலும் கிணற்றிலே போடப்பட்டது மட்டுமல்ல, அவன் சட்டைகளை எல்லாம் உரிந்து என்ன செய்தாங்க? அவனை விற்று போட்டார்கள். ஐயா, அவனை விற்று போட்ட அந்த சூழ்நிலை மாத்திரமல்ல, அந்த அருமையான இளைஞன் இன்னும் தொடர்ந்து அடிமையாய் விற்கப்பட்டு தூர தேசத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறான். மாத்திரமல்ல, அங்கே போத்திபார் வீட்டில் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்த பொழுதும் மறுபடியும் துன்பம் வருகிறது. ஐயா, மறுபடியும் துன்பம் வந்து பாருங்க, அங்கே இருந்து அவனை தெருவிலே வீசி விடுகிறார்கள். மாத்திரமல்ல, அவனை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டு ஒடுக்கினார்கள். நடந்தது என்ன? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அந்த ஒடுக்கின இடத்திலையும் அவனை என்ன செய்தார்? மேன்மையாக வைத்தார். ஐயா, சிறைச்சாலையிலே இந்த இளைஞன் அதிக நாள் காத்திருந்த பொழுது ஒரு நாள் கர்த்தர் அவனை நினைத்தருளினார். ஐயா, அதுக்கு முன்ன நினைக்காம இருந்தார் என்று அல்ல, நினைத்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் அவனை உயர்த்தும்படியாக ஏற்ற சமயத்திலே அந்த மகா பெரிய எகிப்து தேசத்திற்கு என் தேவன் அவனை பெரிய அதிபதியாக, ஜனாதிபதியாக நியமித்தார். அல்லேலூயா! எத்தனை ஒரு பாதையிலே அவன் கடந்து வர வேண்டியது இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை அது போன்ற சூழ்நிலைகளிலே கடந்து வந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் எத்தனை சிறையிருப்பிலே இருப்பதினால் உங்களுக்கு வேதனையும் வருத்தமும் துக்கமும் சூழ்ந்திருந்தாலும் சரி, ஐயா, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை தாறுமாறாய் போய்கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை அழிவை நோக்கி உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து போய்கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய புருஷன் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் யாரோ உங்களை விட்டு பிரிந்து போய் தவறான, மோசமான, சிக்கலான, தீமையான வழிகளிலே அது சென்று கொண்டிருந்தாலும் சரி, இந்த தேவனை நோக்கி நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடைய பிள்ளைகளை அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. மறந்து விடாதிருங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன். அவர் உங்களை மரண பரியந்தமும் நடத்துவார், கைவிட மாட்டார். மரண பரியந்தமும் நடத்தி உங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக நீ எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுப்பதற்காய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மாபெரும் வெற்றிகளை காண்பீர்கள். உங்களை பெரிய சாட்சியாய் பாருங்க, கர்த்தருக்காக நம்ம பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அவர் ஒரு நாளிலே, இன்னொரு நாளிலோ அவர் உங்கள் பட்சமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்களை விடுவிப்பார், மேன்மைப்படுத்துவார். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். நம்முடைய மீட்டிங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செய்திகள் தொடர்ந்து காலையும் மாலையும் வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள்.